ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கான ஸ்பெஷல் கடலைப்பருப்பு போட்டு செய்கிற புடலங்காய் கூட்டு தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கட் பண்ண தக்காளி, கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பும் புடலங்காயும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. கூடவே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க புடலங்காவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக காயப்பொடி மல்லியில தூவி இறக்கிட்டீங்கன்னா அருமையான கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். புடலங்காய் கூட்டு கூடவே கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புடலங்காய் கூட்டுக்கு சைட் டிஷ்ஷா சிம்பிளா டேஸ்டா செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், புடலங்காய் கூட்டு வச்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். டிஃபனுக்கு தோசையும் புடலங்காய் கூட்டும் தான் கொடுத்துருந்தேன். சூப்பரா இருந்துச்சுன்னு சாப்பிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. நேத்து வச்சு உள்ளித்தீயல் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் தனியா எடுத்து வச்சிடலாம். சமைச்சிட்டு இருக்கும் போதே அடிக்கடி குழந்தைய போய் பார்த்துக்கிடுவேன். பாருங்க, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு போஸ்ல தூங்கிட்டு இருப்பான். வச்சிருந்த பப்பாளி சூப்பரா பழுத்திருந்து 11 o'clock போல அதையும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. சர்வி குட்டி கூடவே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருவேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.